ரெடிமேடு முறுக்கு மாவு வச்சு வீட்டில் எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு பார்ப்போம். எல்லாத்துக்குமே வீட்டிலேயே முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்குலாம் நேரம் இருக்காது. கடையில் இப்போல்லாம் ரெடிமேட் மாவு விற்குது. அதை வாங்கி நம்ம இன்றைக்கி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் 1/2 கிலோ பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை அளந்து பார்த்தேன் 4 கப் அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் இதில் உருக்குன வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்க்கறத விட வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 4 கப்பு மாவுக்கு உருக்குன வெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெண்ணெய் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். வெண்ணெய் எல்லா மாவுலேயும் படணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயிலேருந்து 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து நம்ம பிசைஞ்ச மாவு மேலே ஊற்றி நல்லா தடவி விட்டுடணும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பிழியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ முறுக்கு உரலில் எண்ணெய் தடவிட்டு நான் அந்த 3 கண்ணுள்ள அச்சு தான் போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை உள்ளே போட்டுட்டு ஒரு கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம முறுக்கு புழிஞ்சிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுக்கணும். எண்ணெய் கொதிக்கிறது நின்று நம்ம முறுக்கை வெளியில் எடுத்துடணும். நல்லா சூப்பராக ரெடியாக முறுக்கு ட்ரை பண்ணி